இப்போ கான்ஜரிங்கோட அடுத்த பார்ட் வருது. ஸோ அதனால ஆனபிளை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரிஜினல் பொம்மை அதை கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. why would they do such thing? லாரனும் எடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரிய பணைய வச்சு அதை அந்த பொம்மையை வந்து கட்டிப்பிடிச்சு வச்சிருக்காங்க. ஏன் கேஸ்ல இருந்து எடுத்தாங்க? ஏன்னா இப்போ அடுத்து அந்த மூவி வந்து ப்ரொமோஷனுக்காக எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த பொம்மையை வெளியே விட்டாச்சு. இப்போ இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த பொம்மை என்னெல்லாம் வேலை பண்ணுச்சு, எப்படி அந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்தாங்க? ஜஸ்ட் பிகாஸ் ஃபார் ப்ரொமோஷன், ஜஸ்ட் பிகாஸ் ஃபார். இப்போ வரைக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க அந்த பொம்மைக்கு ஆக்சஸ் இருந்தது, போய் வீடியோ எடுக்கிறது அதெல்லாம். இப்போ லிட்ரலா நீங்களும் நானும் போய் அனபெல் கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஹாய் பாய் அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்து கை தொட்டு பேசிட்டு வரலாம். அந்த மாதிரி வச்சிருக்காங்க, which is very bad. How can they do this? இது வேற ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டுல தான் இருக்கு. நம்ம இங்க சேஃபா தான் இருக்கோம், ஆனாலும் பயமா தான் இருக்கு. திறந்துட்டாங்க அப்படின்றதே எனக்கு ஒரு வாரம் அப்புறம் தான் தெரியுது. திறந்து ஒரு வாரம் அப்புறம் தெரியுது. இப்போ அவங்க மூணு நைன்லாம் இல்லையான்னு தெரியல. நான் டெய்லி ஒரு வாட்டியாச்சும் இதை நினைச்சிடறேன். ஆனபிள் வெளியே இருக்குல்ல, ஐயோ அது வேற அடிக்கடி சொல்லிட்டேன் இங்க வந்துடும் போதுன்னு வேற தெரியல. ஸோ யா